ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது சிம்பிளான என்னோட 2 days vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோட 100 day வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்பயும் போல் என்னோட வெயிட் என்ன அப்படி செக் பண்ணிடலாம் வாங்க. நியூ இயர் 5 week வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டிருந்தேன். அதில் வந்து நான் கலோரி பேசிஸில் தான் வந்து டெய்லி ஷார்ட்ஸாக போகிறதுனால என்னோட வெயிட் நான் போடலை. ஏன் அப்படின்னா நான் வெயிட் மெயின்டைன் தான் பண்ணுறேன். ஸோ 54லேருந்து 55க்குள்ளே இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. நான் அதை வந்து கூட்டவோ குறைக்கவோ விரும்பலை. அதனால தான் நான் வந்து அதில் டெய்லி நான் வெயிட் போடலை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் vlog வீடியோ கண்டிப்பாக வரும். அந்த vlog வீடியோவில் என்னோட வெயிட்டை நான் காமிச்சிடுறேன். சரி வாங்க vlog என்னன்னு பார்க்கலாம். காலையில் 5:30க்கு எந்திரிக்கிறது, ஆம்லா ஜூஸ் குடிக்கிறது, அது மாதிரி நட்ஸு சாப்பிட்றது, இதெல்லாம் என்னோட ரெகுலர் லைஃப்பில் டெய்லி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து விடாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டே தான் வரேன். அதே மாதிரி இப்போ நான் எடுக்கிற ஃபுட்டு அப்படின்றது ஓரளவுக்கு 1200லேருந்து 1500 கலோரி வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். வெளியே வாக்கிங் போகணும், ரன்னிங் போகணுன்னு எனக்கும் ஆசை தான். ஏன்னா மாரத்தான் வருது அப்படின்றபோது. ஆனால் எந்த தெருலையுமே இடம் இல்லை. ஒன்று குண்டு குழியுமாக இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அதனால் என்னால் வெளியே போய் வாக்கிங் போக முடியல. வீட்டுக்குள்ளே இருந்து தான் மார்னிங்கில் நான் எக்ஸசைஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் டைம் அப்படின்றது 6 to 7. நித்திஷ் ஸ்கூலுக்கு போனால் அப்படின்னா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 8 to 9 அந்த மாதிரி பண்ணுவான். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு நித்திஷ் ஸ்கூலுக்கு போகிறான். யூனிஃபார்ம் டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போன பையன் இப்போ ஃபேண்ட்டு போட்டு போகிறான். நல்லா வளர்ந்துட்டான், பெரிய பையன் ஆகிட்டான், 6th வந்துட்டான். அவன் ஸ்கூலுக்கு போனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ ஸ்கூலுக்கு போகிறானே நான் சரவெடி வெடித்து கொண்டாடணுண்டா அப்படின்னு. வெடிக்கணும் சரம் பார்த்து. அவன் அது என்னம்மா சரவெடி வெடிக்கலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் வெளியே நின்று. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறது செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக போனான். ஆனால் என்ன கரகம், ஒரு நாள் தான் போனான். அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. தீர்த்த ஒரு வாரத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் சொல்லிட்டாங்க. அங்கங்கே தண்ணி தேங்குது அப்படின்றதுனால. நித்திஷோட ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காவா பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா தான் இருக்குது. அன்றைக்கி வந்து நான் வேக்சினேஷன் போட்டேன், நித்திஷ் அப்பாவுக்கு வேக்சினேஷன் போடல. அதனால நாங்கள் வேக்சினேஷன் ஊசி போடுறதுக்காக நித்திஷ் ஸ்கூல் வெளியே தான் பல்லாவரம் ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம். நித்திஷ் அப்பா அங்கே ஊசி போட்டாங்க. பட் நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டுக்காக நாங்கள் பிரணவ் ஜொல்லிக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது எனக்கு லாங் செயின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த லாங் செயினை தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிதிஷ் அப்பா எனக்கு சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்தான். போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டோம். வர்ற வழி பார்த்தீங்கன்னா பல்லாவரம், அது மாதிரி மேக்ஸ் சுத்து நகர், எங்கே போனாலும் தண்ணிங்க எல்லா தெருலையும். தெரியாதாம போயிட்டோமோ அப்படின்ற ரேஞ்சுக்கு கார் எங்கே இன்ஜின் ஸ்டாப் ஆயிருமோ அப்படின்னு பயந்து தான் வீட்டுக்கு வந்தோம். அந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது. வீட்டுக்கு வந்து வீட்டில் தான் மத்தியானம் சாப்பாடு நான் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா அங்கேயே காலையில் போகும்போதே செஞ்சு வச்சுட்டேன். ஆக்சுவலாக டயட் ஃபுட்டு தான். இந்த சமயத்தில் மத்தியானம் சாப்பாடு அப்படின்ற போது இப்போ சொல்கிறதுக்கு என்னென்னா காய்கறிகள்லாம் பயங்கர ரேட்டாக இருக்கு இல்லையா. அதனால் ஒரு காய் வைப்பான், ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். ஸோ மத்தியானம் சாப்பாடு அப்படின்றது கொஞ்சமாக சாதம், ஒரு முட்டை, ஒரு காய், இல்லைன்னா பருப்பு ஐட்டங்கள், சுண்டல் குழம்பு ஒரு நாள் வந்து சாம்பார், அந்த மாதிரி தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். தக்காளி வந்து பார்த்து தான் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. காய் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால வரத்தும் கம்மியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு காய்களும் நல்லா இல்லை. அதனால் சாப்பாடில் டெய்லி ஒரு முட்டையும் ஒரு காயும் மட்டும்தான் இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நைட்டு பழங்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து என்னோடய டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மறுநாள் அப்படின்ற போது நிதிஷ்க்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருந்தது. என்ன மறுநாள் ஒரு சந்தோஷம் அப்படின்னா அன்றைக்கி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் துணிகளை மேலே கொண்டு போய் காய போடுறது, காய போட்ட துணியை திரும்பி எடுத்து வந்து மடிக்கிறது, இப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக ஹோல்டேவும் போய்கிட்டே தான் இருந்தது. சுள்ளுன்னு வெயிலை பார்த்தே கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வெயிலே இல்லை. லைட்டாக வெயில் அடித்தாலே எப்படா போய் துணியை காய போடுவோம் அப்படின்னு தான் இருந்தது. அதே நேரத்தில் என்னோடய ஒர்க்கை வந்து நான் எப்போவுமே எனக்கு கடகடன்னு செஞ்சிடணுங்க. ஏன்னா அடுத்தவங்க கூட நான் செய்ய விட மாட்டேன். நானே செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். வீடு துடைக்கிறதும் சரி, வீடு தூக்குறதும் சரி, அதை வந்து நான் பெண்டிங் வைக்கவும் மாட்டேன். திங்கள் வேலை நானாலே வீடு தூத்து துடைக்கிற வேலையை அதையும் கரெக்டாக பண்ணிடுவேன். நான் வீடு தூத்து துடைச்சி துணி எடுத்து வைக்க, துணி துவைச்ச துணியை கொண்டு போய் காயப்போட எடுத்து மடித்து வைக்க, இன்றைக்கி வேலை ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. என்னதான் வேலைகள் இருந்தாலும் நான் காலையில் ஃபஸ்ட் எடுத்துமே எக்ஸசைஸை ஃபினிஷ் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு ஹோல் டேவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி வீட்டு வேலைகள் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாயந்தரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணோம்னா அது 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போன மாதிரி தான் ஆயிடுது. இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான், கிளாஸ் பாட்டில் தான். ரேட்டு வந்து 70 ரூபாய் அவ்வளோதான் வாங்கினேன். பாரிஸ் போகும்போது அங்கே வாங்கினது தான். இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சின்னதாக 2 ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி எலுமிச்சம்பழம், இஞ்சி இருக்கு இல்லையா, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, வெந்தயம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மழை காலத்தில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஜலதோஷம் பிடிக்கும்லக்கா அப்படின்னா நம்ம வந்து வெந்நீர் தண்ணியில் தான் எடுத்துக்கிறோம். அதனால் ஒன்றும் செய்யாது. எல்லாத்தையும் வாட்டர் பாட்டிலில் போட்டால் இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. வெந்நீர் ஊற்றிடலாம். காலையில் எழுந்திரிச்சினுமே ஃபஸ்ட்டு வந்து இதை தான் செஞ்சுருவேன். வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும். நல்லா சூடாக எடுத்து குடிப்பேன். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு நான் 3 வாட்டர் பாட்டில் தண்ணி குடிப்பேன். 1 லிட்டர் அப்படின்ற போது கரெக்டாக இருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது
1 டே ஃபுல்லாக. அது 1 டே கூட இருக்காது. சாயந்தரம் 5 மணியோடய முடிச்சிடுவேன் நான் தண்ணியை. ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் இது மேலேயே திரும்ப 2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவேன். திருப்பி சாயந்தரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்குவேன். மாற்றுறது அப்படின்றது டெய்லி காலையில் மட்டும்தான் மாற்றுவேன். இப்போ இது ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அப்படின்னா தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் நான் வந்து பணியாரம் தான் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் மாவு இருந்தது, அரைச்ச மாவு, கம்பு மாவு, கேப்ப மாவு, எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் வெல்லம் போட்டு பணியாரம் செய்யுங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பணியாரம் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஈவினிங்கில். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க நிதிஷ் ஃப்ரெண்டு எல்லாம், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு நான் எல்லாம் சேர்ந்து ஆற்றுல தண்ணி எந்த லெவலில் போகுது அப்படின்னு பார்க்குறதா எங்களுக்கு டெய்லி வேலை. 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி எப்படி போச்சுன்னு பாருங்கள். அடுத்து 2 நாள் கழிச்சு இன்றைக்கி போய் பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. இருந்தாலும் அதை டெய்லி போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்தால் தான் மனசு திருப்தியாக இருக்கும். ஏன்னா இந்த ஆற்றுல வந்து மேக்ஸிமம் தண்ணியே போகாது, ரொம்ப கம்மியாக தான் போகும். ஆறு அப்படின்னா தண்ணி ஓடணும், அதுக்கு பேர் தான் ஆறு அப்படின்பாங்க. ஆறாக பெருகணும் அப்படின்றாங்க இல்லையா, அதுக்கு மீனிங் இதுதான். இந்த மாதிரி பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்பாங்க. இது வந்து வருஷத்தில் எப்போயா ரேராக தானே நம்மளால் பார்க்க முடியுது. அதனால நாங்கள் டெய்லி ஒரு பொழுதுபோக்காகவே சாயந்தரம் ஆனால் கிளம்பிடுவோம் கார் எடுத்துகிட்டு. என் பக்கத்தில் நிற்கிறவங்க அவங்க பேர் வந்து ரஞ்சிதம்மா. அவங்க ஊர் வந்து மானாமதுரை. என்னோடய ஃப்ரெண்டு, டீப் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஈக்குவலாக அவங்க 1 ஹவர் வந்து ஷட்டில் காக் நாங்கள் செம்மையாக விளாடுவோம். பட் இப்போ மழை சீசன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நாங்கள் லாக்டவுன் வந்ததுலேருந்து 2 வருஷமாக நாங்கள் வந்து ஷட்டில் காக் விளையாடவே இல்லை. நாங்கள் 2 பேரும் ஷட்டில் காக் விளையாட ஆரம்பிச்சோன்னா விடாமல் 1 ஹவர் விளாடுவோம். எனக்கு எனர்ஜெட்டிக்காக சூப்பராக விளாடுவாங்க. கண்டிப்பாக அடுத்த வர்ற விளாகில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அவங்கக்கிட்ட பேச சொல்கிறேன். நம்ம வயசு பெரியவங்க இன்னும் எனர்ஜியாக இருக்கணும், நம்மளை பார்த்து அவங்க எங்ககிட்ட கற்றுக்குவாங்க, நான் அவங்கள பார்த்து கற்றுக்க. இந்த மாதிரி ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டே இருப்போம். இன்னி வரைக்கும் எல்லாருமே எல்லாத்துக்கிட்டே இருந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும்போது அதை வெறுப்பாகாமல் எல்லா வேலையும் விருப்பப்பட்டு செய்யுங்களேன், செம்மையாக இருக்கும். லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், லைஃப்பும் செம்மையாக நம்மளுக்கு போகும். பணியாரம் சாப்பிட்டதுனால எனக்கு அந்தளவுக்கு பசிக்கல. அதனால ஒரு செவ்வாழையும் ஒரு ஆரஞ்சு பழமும் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராத்திரி வேலைகள் அப்படின்றது கேப்ப மாவு ஊற வச்சுருந்தேன், அதை தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அரைச்சி எடுத்து வச்சுட்டு நைட் எப்பயும் போல் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வச்சுட்டு இருக்க மீதி பாத்திரத்தை விளக்கி வச்சிருவேன். ஸோ இப்படி தான் என்னோடய டெய்லி லைஃப் வந்து போயிட்டுருக்கும். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் பட மாட்டான். அன்னன்னைக்கு வேலையை அன்னைக்கு முடிச்சிடணும். அதுதான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா என்னைய மாதிரியே எல்லோரும் வேலை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். நிதிஷ் அப்பாவும் சரி, அவங்கவுங்க வேலையை உடனே செஞ்சிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு சில சமயம் சோம்பேறித்தனம் வந்தால் உட்காந்துருவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் நான் அப்படி கிடையாது. செய்யணும் அப்படின்னா உடனே செஞ்சிடணும். பட் என் வேலையை கரெக்டாக செஞ்சிடும். அது மாதிரி சிங்கில் எந்த பாத்திரமும் ராத்திரிக்கு போட்டு வச்சுருக்க மாட்டேன். எல்லாம் க்ளீனாக கழுவி கிச்சனும் சரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அது 8 மணிக்கெலாம் முடிச்சிடுவோம் மேக்ஸிமம். ஃபேட் கட்டர் ட்ரிங்க் 8:30க்கு குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். மேக்ஸிமம் 8:30 to 9க்குள்ளே ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். நல்லா சூடாக இருந்ததுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும், கிளாஸே தூக்க முடியல அப்படின்ட்டு. இந்த விளாக் அப்படின்றது ஹெல்த்தியான ஃபுட்டும் என்னோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் தான் நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே காமிச்சிருக்கேன். இனி வர்ற வாரங்களையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் விளாகாக போகிறேன். இப்போ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம்.